ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உதய சுக்கிரனால் உல்லாச வாழ்க்கை எந்த மாதிரி அமையும்? துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிரன் தான் உங்களுடைய ராசி நாயகன், உங்களுடைய தலைவர். அந்த சுக்கிரன் அதாவது தலைவர் இடையில ஓய்வு எடுக்க போயிட்டார். இந்த ஓய்வு என்பது 3/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:12 அளவில், அதாவது அஸ்தமனம் அடைந்து விட்டாரங்கிறதான் ஓய்வுன்னு சொன்னேன். ஒரு மந்திரிட்ட போய் கையெழுத்து வாங்க போகிறோம். அந்த கையெழுத்து வாங்குறதுக்கு போகும்போது பிஏவை பார்த்தாச்சு. பிஏ என்ன சொல்கிறாரு? மந்திரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரியா, அப்புறமா வா வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் அவர் ரெஸ்ட் எடுக்கும்போது தொந்தரவு பண்ண முடியாது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியிருக்குது. இது டிபார்ட்மெண்ட் என்பது சுக்கிரன். பொதுவாக இந்த சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் காமத்துக்கு அதிபன் இந்த சுக்கிரன். காமம், அதே போல் தாம்பத்திய காமம்னு சொன்னாலே தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை என்பது பொதுவாக ஒரு வாழ்க்கை. தாம்பத்தியம் என்பது கணவன் மனைவி தனிப்பட்ட ஒரு ரகசியமாக வாழக்கூடியது. கணவன் மனைவியானாலும் கூட ரகசியமாக செய்யக்கூடிய உறவு தான் இந்த தாம்பத்தியம் என்பது. இது எல்லாருடைய குடும்பங்களும் இப்படித்தான் இருக்கும். இதுதான் இயற்கை. இது இயற்கையினுடைய தன்மை. காமம் என்பது இல்லாவிட்டால் மனித உயிர்கள் வாழ்க்கை என்பதுவே இல்லாமலே போய்விடும். எல்லாருமே காம சுகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த காமத்திற்கு அதிபன் சுக்கிரன் நல்ல விதமாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில், பிறவி ஜாதகத்தில் இந்த சுக்கிரனை மையமாக கொண்டுதான் உலக இயக்கம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. உலக இயக்கம் அப்படின்னு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருமே சன்னியாசிகளாக, காமசுகமே இல்லாமல் சன்னியாசிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி உலகம் ஓடும்? ஆசை என்பது வேண்டும், ஈகோ என்பது வேண்டும். இல்லைன்னு சொன்னால் உலக இயக்கமே கிடையாது. முதல்ல இந்த பூமியே ஒரு காந்த சக்தியாகத்தான் இருக்கின்றது. பூமி தாய் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம், பூமி தந்தை என்று சொல்லவில்லை. ஆக பெண் என்று சொன்னால்தான் அதில் காந்த சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த காந்த சக்தியை எதிரொலிக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். ஆக சுக்கிரனை மையமாக கூட இந்த காமசுகத்தை கூட அந்த ரகசியமாக அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எதுக்கு சொன்னோம்னா, அதுக்கு தான் 8ஆம் இடத்தை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. காமத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் எப்பயுமே சம்பந்தம் உண்டு. 8ஆம் வீடு கொஞ்சம் ஓரளவு வலுவாக இருந்தால் தான் அந்த காம சுகத்தை பெற முடியும். 8ஆம் வீடு என்பது மறைவிடம் என்றும், மனித உடல் பாகத்திலே மறைவிடத்தையும் குறிக்கக்கூடியதான் அந்த 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீடு சீரடையாமல் போய்விட்டால் அந்த மர்ம ஸ்தானங்களில் பாதிப்புகளை கொடுத்து விடும். அதே சமயத்தில் அளவுக்கு மீறி பலமாகவும் இருந்து விடக்கூடாது. லக்கணத்தை விட எல்லாமே வலிமை கம்மியாக இருக்கணும். லக்கணம் தான் எல்லா வலிமையும் கூடுதலாக இருந்து லக்கணம் தான் கூட இருக்கணும். இப்போ உங்களை பொறுத்த மட்டில் 1ஆம் வீடும் 8ஆம் வீடும் ஒரே கிரகம்தான் அதிபதி. அப்போ இங்கே பலம் பெற்றால் அங்கேயும் பலம் பெறும், அங்கே பலவீனமானால் இங்கேயும் பலவீனம். இதில் அப்போ எப்படி பிரித்து பார்க்கறது? அந்த லக்னேசன் இருக்கக்கூடிய வீட்டை வச்சு தான் பிரித்து பார்க்கணும். அந்த லக்னத்திற்கும் லக்னேசன் இருக்கின்ற வீட்டுக்கும் எந்த டிஸ்டன்ஸ், அதே போல் 8ஆம் இடத்திற்கும் அந்த 8ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய லக்னேசன் இருக்கின்ற வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன? இந்த அளவீட்டை கொண்டுதான் எது பலம் வாய்ந்திருக்கிறது, எது பலவீனப்பட்டு இருக்கிறது என்பதை ஜாதகத்தில் பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்த்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அந்த 1ஆம் இடத்துக்குரியவனும் 8ஆம் இடத்துக்குரியவனுமாக ஆகின்றான் உங்களுடைய லக்ன ராசி நாயகன். அப்படிப்பட்ட நாயகன் அந்த அதாவது 3/5/2024 அன்றைய தினம் அஸ்தமனம் அடைந்தார். அஸ்தமனத்தை தான் நான் ஓய்வு அப்படின்னு சொன்னேன். சுக்கிரனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓய்வு தேவைப்படும். அவர் ஓய்வு எடுக்க போயிருந்தார். அவர் ஓய்விலிருந்து முழித்து கொள்ளக்கூடிய நேரம் நாள் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:12 அளவில் அவர் உதயமாகின்றார். அதாவது விழித்து கொள்கின்றார். விழித்து கொண்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. விழித்து கொண்ட பின் அவங்க காலை கடமைகளெல்லாம் முடிக்கணும், போஜனம் பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு சேர்றதுக்கு நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கணும், 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிற முடியாது. அதுபோல் அந்த 5 மணி நேர வேலைகள்லாம் முடிஞ்சு 10 மணிக்கு போய் உட்காந்து என்னப்பா விஷயம், என்னென்ன எந்த ஃபைலில் கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, மந்திரி கேட்குறாரு இல்லையா, அதே போல் அப்படிப்பட்ட நிலைமை. அப்போ உதயம் என்பது ஓய்விலிருந்து விடுபட்டு விட்ட நேரம். இப்போ இடையில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த குடும்பத்திலையும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய சுகங்கள் தடைபட்டு போயிருக்கு.
தடைபட்டு போயிருக்கும்னு சொன்னால் அது எந்த மாதிரின்னா, சில பேருக்கு பணிச்சுமையின் காரணமாக சாப்பிடக்கூட முடியாத நேரமாக போயிருக்கும். சில பேருக்கு சாப்பாடே கிடைக்காமையே போயிருக்கும். இவங்க போகிற நேரத்துக்கு சாப்பாடு முடிஞ்சு போயிடும். சில சமயங்களில் சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு முன்னாலேயே போய் பார்த்துட்டு, சரி இனிமேல் 1 மணி நேரம் ஆமாம், சரி போயிட்டு வரேன்ட்டு போனதான் அதோட சரி சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இதே போல தான் உங்கள் குடும்பத்திலே மனைவியை அனுபவிக்கக்கூடிய கட்டத்தில் அது சாதகம் இல்லாத கட்டமாக, அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் பேச முடியாது. அப்படி மாதிரி சில விஷயங்கள் அப்படி போயிடும். ஆக தடைப்பட்டது, கை கெட்டியது வாய் கெட்டலை அப்படிங்க சொல்கிறாங்க இல்லையா, அப்படி கை கெட்டியது வாய் கெட்டாமலே போயிடுச்சு. போனத காரணத்தினால சில பேருக்கு கொஞ்சம் விரக்தி கூட அடைஞ்சிருக்கலாம். என்னடா வாழ்க்கை, இது கூட முடியலை, என்ன பிரயோஜனம், வாழ்ந்து என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிருப்பாங்க. அதே சமயத்தில் துளாராசி அப்படிங்கிற காரணத்தினால சுக்கிரன் இல்லையா, அதாவது சுகம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேடி போகக்கூடிய நபர்கள். இதே ரிஷபத்துக்கு அதிபதியாகிய சுந்தரன் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் இருக்கிற இடத்துக்கு வரவழைச்சு தான் பார்ப்பாங்க. அங்கேயெல்லாம் போக முடியாதியா அப்படின்னு அப்படி மாதிரி சொல்லுவாங்க. துளாராசிக்காரங்க அப்படி இல்லை, அது பம்பரமாக சுற்றின்னு இருக்கும். அதாவது எங்கே கிடைக்குது அப்படியா, நம்ம அங்கேருந்து கிடைக்கிறதோட நம்மளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதான் துளாராசியிலே பிறந்தவங்க. சரராசி ஊர்க்காடை சுற்றிக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் அவங்களுக்கு பொழுது போகும், இல்லைன்னா போகாது. ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் கூட அவங்களை பொறுத்த மட்டும் இயற்கையாகவே அந்த 2-3 ஆஃபீஸுகளை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக கொடுத்துருவாங்க. இவங்களை பார்த்து கொடுப்பாங்க. அது ராசி நட்சத்திரம்லாம் அவங்களுக்கு தெரியாது, மேலதிகாரியாக தெரியாது. ஆனால் இவங்க தான் லாயக்கு அப்படின்னு அவங்க முடிவு எடுத்து கொடுத்துருவாங்க. இப்படித்தான் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அமையும். அந்த அலைச்சல் திருச்சல் காரணமாகவே கிடைக்க வேண்டிய சுகம் தடைபட்டு போய்விடும். சமயத்துக்கு போய் சாப்பிட முடியாது. அதான் சாப்பாட்டை நான் உதாரணம் காட்டுறேன். அந்த மாதிரி ஆக இந்த மாதிரி போய்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் இயற்கையாகவே உங்கள் தலைவர் அஸ்தமனத்தில் போய், அதாவது ஓய்வு எடுக்க போயிட்டாரு. சுத்தம் மொத்தத்தில் கிடைச்சது கொஞ்சம் நெஞ்சம் கிடச்சிருந்துச்சு, அதுவும் போச்சாயா அப்படிங்கிற கணக்கில் இருந்துச்சு. இப்போ உதயமாகிவிட்டார். உதயமாகிவிட்ட காரணத்தினாலே வாழ்க்கையில் இடர்பாடுகளை களைந்து நல்ல தகுதியான முன்னேற்ற பாதைக்கு வழிவிடக்கூடிய கட்டம் இந்த 12/7/2024 வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பம் ஆகின்றது. வழி தெரியாமல் தேடிக்கொண்டிருந்தீர்கள். வழி உங்கள் கண்ணுக்கு முன்னால் தான் இருந்துச்சு, பட்சே அது வழி போல உங்களுக்கு தோணலை. இப்போ அந்த வழி, ஆஹா இந்தாதான் அந்த இருக்கும் வழி, நம்ம இவ்வளோ நேரமும் வழி இப்போ கையை பக்கத்துலேயே வச்சுண்டு வழி தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு உணர்ச்சி பாவம் தெரிகின்றது. சில பேர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ மின்னும், என்னத்தையோ மின்னுன்ட்டு போயிடுவாங்க. பின்னால் ஒருத்தர் வருவார், என்ன மின்னுதுன்னு எடுத்து பார்ப்பார், ஏதாவது தங்க கம்மலாக இருக்கும், மோதிரமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆக அதனை எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதுபோல் அந்த சுக்கிரன் மூடமாக, அந்த மூடம்னு சொல்லுவாங்க, அஸ்தமனத்தை மூடம்னு சொல்லுவாங்க, ஓய்வு என்று நான் சொல்கிறேன். நான் புதுசாக ஒன்று சொல்கிறது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அவர் ஓய்வு எடுக்கிறாரியா அப்படின்னு சொன்னேன். அந்த ஓய்வு எடுக்கிறது, அதாவது ராஜ்யசபையில் சுக்கிரன் மந்திரி, அந்த மந்திரி ஓய்வு எடுக்கிறாரியா, அவரை போய் தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க கையெழுத்து வாங்குறதுக்கு. அதே தான் அந்த மாதிரி ஓய்வில் இருந்த காரணத்தினால ஒரு சில காரியங்கள் முடங்கி போயிருக்கும். அந்த முடக்கத்திலிருந்து விலக்குவதற்கு உங்களுடைய ராசி நாயகன் உதயமாகிவிட்டார், விழித்து கொண்டு விட்டார். இனி உங்களை கவனிச்சுக்கிடுவார். இப்போ எத்தனாம் இடத்துல இருந்து உதயமாயிருக்கிறான்னா 10ஆம் இடத்துல இருந்து உதயமாயிருக்கிறார். 10 என்பது கர்மம், தொழில் அப்படின்னு அர்த்தம், ஜீவிதம் என்று சொல்லக்கூடியது. உத்தியோகத்தில் உள்ள குறைபாடுகள் விலக்கி வைக்கப்படும், அல்லங்கில் தனித்து வைக்கப்படும். உத்தியோகமே இல்லாமல் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு உத்தியோகத்தை உண்டாக்கி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் பெறுவதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் உண்டோ அத்தனையும் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் சமயம் வந்துவிட்டது. இனி மெல்ல மெல்ல உங்களுக்கு சகாயத்தை, ஒரு யோகத்தை கொடுப்பதற்காக உங்கள் நாயகன் 10ஆம் இடத்திலே பிரவேசமாகின்றார். அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் 10ல் இருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே நீங்கள் சரராசி, உங்களுடைய நாயகனும் சரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்தில் சென்று நதிக்கரையோரம், குறிப்பாக அல்லங்கில் கடற்கரையோரம், ஆறு நதி குளம் சம்பந்தப்பட்ட இடங்களில் உங்களுடைய யோகம் தொடக்கமாக அமைகின்றது. எப்படி யோகம்? அந்த சம்பந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் அடிப்படையில் என்ன தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்கின்றீர்களோ அது சம்பந்தப்பட்டதாக அங்கே போய் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடைக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் பெறத் தொடங்கிவிடும். பாக்கியாதிபதி புதனோடு சேர்ந்து காணப்படுகின்றார். நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் புண்ணிய வசத்தின் காரணமாக இவைகள் தொடங்குகின்றது. ஆக சுக்கிரன் 1-8 அதிபதியாகிய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து 10க்கு அதிபன் சந்திரனை குரு பார்த்துருக்கார். அவர் 12ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, கூட கேது இருந்தாலும் பரவாயில்லை, குருவின் பார்வை விழுகின்றது. ஆகையினால தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அலைந்து திரிந்த பிளப்பாக இருக்கும், அது மட்டும் நிச்சயம். உசுன்னு உட்கார்ந்து உங்களால் இப்போ தொழில் பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. உத்தியோகம் பார்த்தால் கூட டெப்டேஷன் அங்கங்கே போயிட்டு உங்களை அலக்களிப்பாங்க, அப்படித்தான் இருக்கும். ஆனாலும் கூட அந்த நாட்கள் உங்களுக்கு சுவையானதாக இருக்கும். வருமானம் வருதில்ல, சம்பள உயர்வு கொடுக்குறாங்கல்ல, ஆகையினால அது சந்தோஷமாகத்தான் இருக்கும். இனி இந்த சீன் உதயமாகின்ற அந்த வேளையில் நவகிரகங்கள்லாம் வானமண்டலத்தில் எப்படி இருந்தாங்க, ஆகாய வீதியில் எப்படி உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்ற சீனை பார்ப்போம். துலாம் ராசி சுத்தமாக இருக்கிறது. 2, 3, 4 சுத்தம். 5ஆம் இடத்திலே ஆட்டநாயகன் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணம் ஏறி வக்கரமாக இருக்கின்றார். 6ஆம் இடத்துல ராகு 7 சுத்தம். 8இல் செவ்வாயும் குருவும், 9இல் சூரியன், 10இல் புதன் சுக்கிரன், 11 சுத்தம், 12இல் சந்திரன் கேது. இந்த சீனில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளில் இருக்கிறாங்க. இப்போ ராசி நாயகனை பற்றி பார்த்துட்டோம். 2-7 அதிபதி ஆகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல. இது கொஞ்சம் ஒரு இடிக்குது. 2க்குரியவன் 8ல், 7க்குரியவன் 8ல். ஆக குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இங்கே ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு வருமானம், உத்தியோகம், வியாபாரம், தொழில் அப்படின்னு குடும்பத்தில் சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. சில குடும்பங்களில் வருமானம் வந்தாலும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஏதோ சிக்கல் இருக்கும், பொருத்தம் இல்லாமல் இருக்கும். எல்லா பொருத்தமும் இருக்கும், முக்கியமான பொருத்தம் இல்லாமல் இருக்கும். நல்லா கவனிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய குடும்பம் என்னதான் பைசா வருமானம் கோடிக்கணக்கில் வந்தாலும் சண்டை இருக்கத்தான் செய்யும். அதை திருப்திப்படுத்த முடியாது. அங்கே அதாவது எந்தெந்த கனெக்ஷனை எப்படி கொடுக்கணுமோ அது கொடுக்க தவறியாச்சு. தவறுனால பின்னல்கள் கடைசி வரைக்கும் கோணலாகத்தான் போயிட்டு இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல் என்ற கணக்கில் 2க்குரியவன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தால் கடுக்குன்னு கோபம் வந்துடும். வார்த்தையை விட்டுருவீங்க. வார்த்தையை விட்டதனால கடும் சண்டை, போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கும். இதை கொஞ்சம் உஷாராக கட்டுப்படுத்தி கொண்டால் வாழ்க்கை சுவையானதாக இருக்கும். கோபம் வந்தால் நோய் பின்னாலே வந்துடும். ஆகையினாலே கோபத்தை அடக்குவது நல்லது. 7க்கு அதிபன் 8ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி சண்டை கண்டிப்பாக இருக்கும். கூட குரு இருக்கிறார், பயப்பட வேண்டாம். இந்த குரு இருக்கின்ற காரணத்தினால அந்த பிரிவுகள் என்பது வந்து விடாது. அந்த பிரிவுகள் என்பதை நீங்களாகவே பார்த்து சரி பண்ணிக்கிடணும். ஏற்கனவே உங்களுக்கு அலைஞ்ச பிளப்பாத்தான் இருக்கும். ஆகையினால இடத்தை விட்டு இடத்த மாற்றிங்கன்னா சரியாக போச்சு. இந்த மாதிரி இருக்கும். நண்பர்கள், இப்போ எல்லாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்கன்னு நினைக்கப்படாது. கூட இருந்தே குழி தோண்டாமல் இருந்தால் போதும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நண்பர்களுடன் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் கடன் உருவாக்கி விடுவார்கள், அல்லங்கில் சண்டையை இழுத்து விட்டுருவாங்க. அந்த சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், பிள்ளைகள் விளாண்டுக்கிட்டு இருக்கும். விளாண்டுக்கிட்டு இருக்கிறதுல குறிப்பான ஒரு பிள்ளையை பார்த்து சொல்லுவான், உங்களை போலவே இருக்குது அப்படிம்பான். மனைவி கூட தான் இருப்பான். கூட தான் இருக்கும்போது அடப்பா போனதுக்கப்புறம் சொல்லுவா, யோ எத்தனை நாள் அங்கே அவளோட பழக்கம் வச்சுருக்கிற, அந்த பிள்ளை உனக்கு பிறந்ததா அப்படின்பா. நல்லா இருந்த குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க இல்லையா, அது போல் சும்மா இருக்க வேண்டியதானே. வந்த வேலையை பார்த்துட்டு காப்பியை சாப்பிட்டு போட்டு போக வேண்டியதானே. இது உங்களை போலவே இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சந்தோஷத்துக்காக சொல்லி வச்சுருப்பான், ஒரு பெருமைக்காக. நீங்கள் சந்தோஷப்படணும். இங்கே குடும்பத்தில் கலைவரம் நடந்துக்கிட்டு இருக்கும். நல்ல ஒரு கணவனுக்கு இந்த மாதிரி சந்தேகம் ஏற்பட்டுருச்சு மனைவி மூலமாக இருந்துச்சுன்னா சிக்கல் கடும் சிக்கலாயிரும். புகைச்சல் பெரிய வாராக போயிடும், மகாபாரத போர் போல போயிடும். இந்த மாதிரி நண்பர்களெல்லாம் இப்போ வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. கவனமாக இருங்கள். நண்பர்கள் கூட்டத்தை இப்போ கொஞ்சம் விலக்கி வச்சு இருந்தாங்கன்னா நல்லது. 6-3 கிரகம் குரு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால கலைபரம் உண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக
எதை எப்படி எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதை அவரை அப்படி வைத்து கொண்டால் நல்லது. 4, 5 அதிபதியாகிய சனி 5ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால அவர் தன்னுடைய சுய நிலைமையை இழந்து இருக்கின்ற காரணத்தினால உங்களை பொறுத்தமட்டில் நல்லது கொஞ்சம் தாமசமாக நடக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சுகம் கொஞ்சம் லேட் ஆகும். கல்வி பயிற்சியாளர்களுக்கு இப்போ கொஞ்சம் சுணங்குகின்ற நேரம். அதே சமயத்தில் சுகம் மெல்ல மெல்ல கிடைக்கும். பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்துல தான் சனி 5ஆம் இடத்துக்குரியவனாகி அங்கே இருக்கின்றார். பூர்வ புண்ணியத்தை கெடுக்க மாட்டார், அது நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக 9, 12 அதிபதி ஆகிய புதன் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே சில பேருக்கு வாழ்க்கையில் ரகசிய தொடர்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது, கவனமாக இருங்கள். அது அடுத்தபடியாக 10 அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துல அமர்ந்த போதிலும் கேதுவோடு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் படிப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உதய சுக்கிரன் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நல்ல அருமையான யோகங்கள் அமைந்து காணப்படும். அதே போல நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் உடையவர்களுக்கும் யோகமாக விளங்கும். அலைச்சல் திருச்சல் உடைய தொழில் வியாபாரம் உள்ளவர்களுக்கு இந்த காலக்கட உதயமான சுக்கிரனிலிருந்து பணம் வரவுகள் எக்கச்சக்கமாக வந்து கொண்டிருக்கும். பல வகையிலும் உங்களுக்கு வரும். காரு பங்களா இதெல்லாம் புதுசாக வாங்கக்கூடிய அளவிற்கு நகை நட்டுகள் ஆடம்பரமான வாழ்க்கை இவைகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சில பேருக்கு அணிகலன்கள் பெரிய அளவில் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப யோகமாக தசை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், லக்னேசன் தசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு சொன்னால் வைர தோடு, கம்மல், மூக்குத்தி, நெக்லஸ் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக 11 அதிபதி ஆகிய சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தோப்பனாருக்கு உஷ்ண பீடை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மேலும் அது சஷ்டி தீதியில் அந்த நாள் இருக்கின்ற காரணத்தினால சூன்யம் அடைந்த சூரியன் ஆகையினால தோப்பனாருக்கு லைட்டாக போயிருமே தவிர அவ்வளவாக கவலைப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் நடக்காது. சில பேருக்கு திருமண வாழ்க்கை என்பது திடீர் திருப்பமாக திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்துவிடும். அது காதல் திருமணமாக அமையக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த உதய சுக்கிரன் மூலமாக சில பேருக்கு வாழ்க்கை புதிதாக அமைத்து கொடுப்பார் அவர். சில பேருக்கு வரவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் ஊடாலேயே அந்த நல்ல சௌரியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை அவர் வழங்குவதாக அமைந்திருக்கின்றது. எதையும் நிதானித்து செயல்படுவது மிகுந்த வெற்றியை தரும் என்பது சந்தோஷமாக விளங்கும். ஆடம்பரமான வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கை அமையும், சந்தேகம் இல்லை. ஆகையினாலே இது முதல் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசம் பெறட்டும். நன்றி, வணக்கம்.